Unit 3 Books of Prime Entry +1 Accountancy ல இருந்து பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான கோல்டன் ரூல்ஸ். இப்போ கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். உங்களுக்கு வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டத்தோட ரூல்ஸ் எழுதுங்க அல்லது கோல்டன் ரூல்ஸ் எழுதுங்க, எப்படி கேட்டாலும் ஒரே மீனிங் தான். சரிங்களா? இப்போ கோல்டன் ரூல்ஸ் கேட்டா நம்ம இதை எழுதினாலே போதும். சரிங்களா? பர்சனல் அக்கவுண்ட் டெபிட் த ரிசீவர், credit the giver. Real account debit what comes in, credit what goes out. Nominal account debit all expenses and losses, credit all incomes and gains. இதை எழுதினாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க கோல்டன் ரூல்ஸ். சரிங்களா? இப்போ பர்சனல் அக்கவுண்ட் அப்படின்னாக்கா அது என்ன? டெபிட் த ரிசீவர் அப்படின்னாக்கா யார் அந்த பலனை பெறுபவர், பொருட்களை யார் வாங்குறாரோ பெறுபவர் கணக்கை பற்றுவைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரிங்களா? அவங்க கணக்கை நம்ம டெபிட் வைக்கணும். அடுத்து எதை கிரெடிட் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பலனை கொடுக்கிறவர் யார் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறாரோ அவர் அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் வைக்கணும். பர்சனல் அப்படின்னாலே ஒரு நபர் சம்பந்தப்பட்டது. சரிங்களா? இந்த பர்சனல் அக்கௌண்ட் வந்து நேச்சுரல் அக்கௌண்ட், ஆர்டிபிஷியல் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு 3 டைப்பா பிரிக்கலாம். சரிங்களா? நேச்சுரலா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து என்ன சொல்லலாம்? பர்சன். இப்போ அவங்க இப்போ வந்து வினோத், மாலினி அந்த மாதிரி நேம் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க இது வந்து பர்சனல் அக்கௌண்ட் தான். சரிங்களா? இப்போ யார் வந்து இப்போ வந்து ஒரு அருண் கிட்ட வந்து பணம் வந்து நம்ம கொடுக்கறோம் வச்சுக்கோங்க. இப்போ அருண் தான் வந்து பணத்தை பெறுபவர். அப்போ வந்து அருண் அக்கௌண்ட் டு கேஷ் வந்து வெளியில போகுது, அது வந்து ரியல் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்போ அந்த நபர் சம்பந்தப்பட்ட கணக்குகளை தான் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், இதை பத்தி டீடைலா பின்னாடி பார்க்கலாம். இப்போ ரியல் அக்கௌண்ட் அப்படின்னாக்கா இதை வந்து 2 டைப்பா பிரிக்கிறாங்க. டான்ஜபிள் அசெட்ஸ், இன்டான்ஜபிள் அசெட்ஸ். ரியல்னாலே அசெட்ஸ்னு அர்த்தம். சரிங்களா? சொத்து கணக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இதை வந்து கண்ணால பார்க்கக்கூடிய சொத்துக்கள், கண்ணுக்கு புலனாகாத சொத்துக்கள், பார்க்க முடியாத சொத்துக்கள் அப்படின்னு 2 டைப்பா இருக்கு. இதுல வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன், சொத்து உள்ள வரும் சொத்தை வந்து பற்றுவை. கிரெடிட் வாட் கோஸ் அவுட், என்னெல்லாம் வெளியில போதோ அத வரவைங்க. என்னெல்லாம் சொத்துக்கள், கேஷ் வெளியில போனா வரவு, பர்னிச்சர்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்றோமா வரவு, அந்த மாதிரி. அடுத்து நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். நாமினல் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து இம்பர்சனல் அக்கௌண்ட்ல ஒரு டைப். எக்ஸ்பென்சஸ், லாசஸ் எல்லாம் வந்து நாமினல் அக்கௌண்ட்ல டெபிட் இருக்கும். இதை வந்து தமிழ்ல வந்து பெயரளவு கணக்கு விதி சொல்லுவாங்க. நம்ம வந்து என்னென்ன செலவுகள், என்னென்ன நட்டங்கள்லாம் வருதோ அதெல்லாம் வந்து டெபிட் வைக்கணும். அதே மாதிரி என்னெல்லாம் இன்கம் வருதோ, இன்கம் கெயின்ஸ், இப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிவிடெண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இந்த மாதிரி இன்கம்ஸ்லாம் வந்து கிரெடிட் வைக்கணும் அப்படின்னு இந்த ரூல்ஸ் சொல்லுது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதை பத்தி டீடைலா பார்ப்போம். இப்போ கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போ பர்சனல் அக்கௌண்ட் பாக்குறப்ப அக்கௌண்டிங் ரிலேட்டிங் டு எ பர்சன் இஸ் கால்ட் பர்சனல் அக்கௌண்ட். இல்லையா? ஒரு பர்சன் சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட், இப்போ அதுதான் வந்து பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் வந்து நேச்சுரல் ஆர் ஆர்டிபிஷியல் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், இப்படி 3 டைப்பா இருக்கு. டைப்ஸ் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட் கேட்டா நீங்க இந்த 3 எழுதலாம்: நேச்சுரல், ஆர்டிபிஷியல் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். சரிங்களா? இப்போ இதை பத்தி பார்ப்போம். இப்போ நேச்சுரல் பர்சன்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ, நேச்சுரல் பர்சன்ஸ் மீன்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்கள் தான், நம்ம தான். இப்போ எக்ஸாம்பிள் வினோத் அக்கௌண்ட், மாலினி நேம் வந்துச்சுன்னா அது வந்து பர்சனல் அக்கௌண்ட். அப்புறம் ஆர்டிபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட். ஆர்டிபிஷியல் நம்மளால, இந்த ஹியூமன் பீயிங்ஸால உருவாக்கப்படுற ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிசினஸ் கன்சர்ன், இதெல்லாம் தான் வந்து ஆர்டிபிஷியல் பர்சன்ஸ். இப்போ ஒரு பேங்க் கூட நம்ம ஆர்டிபிஷியல் பர்சன்ஸ் சொல்லலாம். பேங்க், கம்பெனிஸ், இதுக்கெல்லாம் ஒரு நேம் கொடுப்போம் இல்லைங்களா? அப்போ அந்த நேம் வந்து ஆர்டிபிஷியல், அதுக்கு உயிர் கிடையாது இல்லைங்களா? அப்போ அது வந்து ஆர்டிபிஷியல் பர்சன். The person other than human beings recognized by law as a person. They include business concern, charitable institutions, bell account, bank account. Representative personal account. They are, இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றது இதுவும் வந்து நபர் சம்பந்தப்பட்டதுதான்.
they are the accounts which represent person நேச்சுரலாவும் இருக்கலாம் அல்லது ஆர்டிபிஷியல் ஆர் குரூப் ஆஃப் பர்சனாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, இப்போ சேலரி கொடுக்கணும் அப்படின்றப்போ ஒரு நபருக்கு தான் அது கொடுக்கணும். அப்புறம் ப்ரீபெய்ட் ரெண்ட், ப்ரீபெய்ட் ரெண்ட்னா நம்ம முன்கூட்டியே வந்து ரெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் when expenses are outstanding it is payable to person, it represent a person. இப்போ வந்து உங்களுக்கு கேட்கலாம் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுங்க, அந்த மாதிரி கூட ஒன் வேர்ட்ல அதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இதை எழுதலாம். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, ப்ரீபெய்ட் ரெண்ட்லாம் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். சரிங்களா, இது என்ன டைப்னு கேட்கலாம். இல்ல அவுட்ஸ்டாண்டிங் சேலரி பர்சனலா, நாமினலா, ரியலா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ன்றத மைண்ட்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் நமக்கு உள்ள இருந்து கேட்கறப்ப இதெல்லாம் ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. இப்போ இம்பர்சனல் அக்கௌண்ட், இம்பர்சனல் அக்கௌண்ட்னா நபர் சம்பந்தப்படாது. இப்போ ஆல் அக்கௌண்ட்ஸ் which do not affect person are called impersonal account. சரிங்களா, ஆல் சாரா நடவடிக்கைன்னு கூட சொல்லுவாங்க. These are further classified into real and nominal. சரிங்களா, ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்னு சொல்றாங்க இந்த இம்பர்சனல் அக்கௌண்ட்டை. இப்போ நம்ம ரியல் அக்கௌண்ட்டை பத்தி பார்க்கலாம். இப்போ ரியல் அக்கௌண்ட் ஆல் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு tangible and intangible properties and possessions are called real account. இப்போ ரியல் அக்கௌண்ட் அப்படின்னாக்கா அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து டேஞ்சபிள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும், இன்டேஞ்சபிள் பார்க்க முடியாததாகவும் தொட்டு உணர முடியாததாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ டேஞ்சபிள் அசெட்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு வந்து மிஷினரி, பில்டிங், பர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வரும். அதே வந்து இன்டேஞ்சபிள் அப்படின்னாக்கா குட்வில் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இருக்கிற நற்பெயரை வந்து நம்ம தொட்டு பார்க்க முடியாது இல்லைங்களா. அந்த ப்ராப்பர்ட்டிஸ், சொத்துக்கள், உடைமைகள் சொல்லுவாங்க, பொசிஷன்ஸ், இததான் வந்து ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட்னா என்ன? தீஸ் இன்க்ளூட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பொசிஷன்ஸ் which can be seen and touched. அத கண்ணால பார்க்க முடியும், கையால தொட்டு உணர முடியும். they are physical existence. சரிங்களா, அது வந்து நம்ம பார்த்த உடனே அது வந்து ஒரு அசெட்ஸ், அது வந்து தொட முடியும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து பிளான்ட், மிஷினரி, பில்டிங், பர்னிச்சர்ஸ், ஸ்டாக் இதெல்லாம். இப்போ அடுத்து வந்து intangible real accounts. These includes accounts of properties and possessions which cannot be seen and touched. இந்த அசெட்ஸ் வந்து நம்ம வந்து கண்ணால பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது. These do not have physical existence. அதுக்கு ஒரு உடல் அமைப்பு இருக்காது அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் குட்வில், பேட்டர்ன்ஸ், காப்பிரைட்ஸ் இதெல்லாம். சரிங்களா, இப்போ நாமினல் அக்கௌண்ட். இப்போ இம்பர்சனல் அக்கௌண்ட் டூ டைப்ஸா பிரிச்சோம், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இப்போ ரியல் அக்கௌண்ட்ல பார்த்தோம் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், டேஞ்சபிள் அசெட்ஸ் இல்லைங்களா. இப்போ நாமினல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா the accounts relating to expenses, losses, revenue and gains are called nominal accounts. நாமினல் அக்கௌண்ட்னா பேரளவு கணக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்ன ரிலேட்டடா இருக்கு அப்படின்னாக்கா எக்ஸ்பென்சஸ், லாசஸ், ரெவென்யூ கெயின். சரிங்களா, இதெல்லாமே வந்து நாமினல் அக்கௌண்ட். இப்போ சேலரி, வேஜஸ், ரெண்டல், இன்கம், இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிவிடெண்ட். சரிங்களா, இன்ட்ரெஸ்ட், இது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் பெய்டு, டிஸ்கவுண்ட் அலவுடு, இதெல்லாம் வந்துச்சுன்னா நாமினல் அக்கௌண்ட். சரிங்களா, இப்போ நாமினல் அக்கௌண்ட்ல பாக்குறப்போ கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், பர்சனல் அக்கௌண்ட்ஸ் வந்து நேச்சுரலாவும் ஆர்டிபிஷியலாவும் ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்டாவும் மூணா பிரிக்கிறோம். இம்பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து ரியல், நாமினல் பிரிக்கிறோம். ரியல் அக்கௌண்ட்டை வந்து டேஞ்சபிள், இன்டான்ஜிபிள் அப்படின்னு பிரிக்கிறோம். சரிங்களா, இப்போ நல்லா பாத்துங்க. இதுல இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.